ஹலோ வெல்கம் பேக் டு நம்ம வீட்டு கிரிக்கெட். ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வேர்ல்ட் கப் சீரீஸில் வந்து லாஸ்ட்டாக பார்க்க போகிற டீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஜெர்சிஸ் எல்லாம் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். லாஸ்ட் டைம் தி டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் T20 வேர்ல்ட் கப் 2024 வேர்ல்ட் கப் வின்னர்ஸ் இந்தியாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். சூரியகுமார் வில் பி லீடிங் த கேம். ஸோ இந்தியா எப்படி ஆடப்போகுது, ஃபுல் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் அண்ட் மிக்ஸ்ட் ஆஃப் சீனியர்ஸ் அண்ட் பவுலிங் அட்டாக். ஸோ எப்படி இருக்க போகுது இந்த இந்தியா வேர்ல்ட் கப், இந்த வேர்ல்ட் கப் 2026 இந்தியாவுக்கு எப்படி இருக்க போகுது, எப்படி ஆட போகிறாங்க, என்ன எப்படி ப்ரெஷர் ஹேண்டில் பண்ண போகிறாங்க. சின்ஸ் அது இந்தியாவில் தான் நடக்குது அப்படிங்கிறனால வி ஹாவ் சம் ப்ளஸ் பாயிண்ட் ஆஸ் வெல். ஸோ பார்க்கலாம் டீட்டெயிலில் இந்த வீடியோவில் யார் எப்படி ஆட போகிறா, யார் வந்து ஸ்டேபிளாக நிற்க போகிறா. ஸோ அதெல்லாம் நம்ம ப்ராடக்டாக பார்க்கலாம். Let's straight go into the video. Now starting with the top order. நம்ம இந்தியன் டாப் ஆர்டர் பார்த்தீங்கன்னா வி ஹாவ் சம் நியூ பாய்ஸ். எல்லாருமே வந்து அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒரு நியூ பாய் டாப் ஆர்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பவர் ஹிட்டர்ஸ் இருக்காங்க. அண்ட் வி ஹாவ் லைக் அரௌண்ட் 4 பிளேயர்ஸ். ஒரு அவ்வளோக்கா நமக்கு ஆப்ஷன்ஸ் வி டோன்ட் ஹேவ். வி ஹாவ் அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன். லாஸ்ட் டைம் அண்டர் போட்டு ஹீ கேம் இன் டு த டீம். அண்ட் வி ஹாவ் சஞ்சு சாம்சன். எல்லாரும் அவ்வளவு போராட்டத்துக்கு அப்புறம் சஞ்சு சாம்சன் has a place in T20 World Cup 2026 India squad. And then we have Tilak Verma. So we have these almost 4 players தான் இருக்காங்க. யாருக்குமே வந்து அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. The top order and number 3 like one down we have all new experience like new by players. So எப்படி இவங்க வந்து அடிக்க போறாங்க. அபிஷேக் சர்மா we have seen how power hitting he is. அவர் அந்த அளவுக்கு ஸ்டேபிளா மேட்சை வந்து கடைசி வரைக்கும் எடுத்து போவாங்களா அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஸோ எஸ் ஆதர்ஷ், நீங்க வந்து இந்த டாப் ஆர்டர் யாரை பிக் பண்ணுவீங்க, எப்படி ஆட போறாங்க? ஸோ எனக்கு தெரிஞ்சு என்னோட காம்பினேஷன் அவ்வளோ யாரும் போக மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஐ வில் ஓப்பன் வித் அபிஷேக் சர்மா அண்ட் இஷான் கிஷன். அண்ட் ஒன் டவுன் நான் திலக் வர்மாவில் ஐ வில் பிளே வித் சஞ்சு சாம்சன். ஸோ என்னோட மெயின் ஒப்பீனியன் வந்து டாப் ஆர்டர் கண்டிப்பாக அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன் 2 பேரும் ஃபுல் மேட்ச் ஆட மாட்டாங்க 100%. எனக்கு இஷான் கிஷான் மேலே ஐ ஹாவ் 0% எக்ஸ்பெக்டேஷன். அவர் மேலே சீரியஸாக சொல்கிறேன், எனக்கு அவர் மேலே 0 எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. அவர் என்னதான் ஒரு இந்த டொமஸ்டிக்கில் பெர்ஃபார்ம் பண்ணி வந்திருந்தாலும் ஐ டோன்ட் திங்க் ஹி ஹாஸ் தட் லெவல் ஆஃப் இவங்க கிட்ட இருக்கிற டேலண்ட் அவங்களுக்கு இருக்கா. டேலண்ட்னு சொல்ல முடியாது, இவர்கிட்ட இருக்கிற டெக்னிக்லாம் அவருக்கு இருக்கான்னு எனக்கு தெரியல. என்னோட ஒப்பீனியனில் ஐ ஃபீல் அவரோட டெக்னிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங் சஞ்சு சாம்சன் அந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம். ஸோ இஷான் கிஷான் இப்போதைக்கு நான் அந்த லீக் ஸ்டேஜஸில் ஓப்பனிங் ஆட வைப்பேன். இஃப் அட் ஆல் ஹி ஃபெயில்ஸ். இன்னைக்கு மேட்ச் ஆக்சுவலாக இன்னைக்கு USA மேட்ச் நடந்துச்சு, இன்னைக்கு ஃபெயில் ஆயிட்டாரு. ஆக்சுவலாக 10 ரன்ஸ்லேயே கேட்ச் விட்டு இன்னொரு 10 ரன்ஸ் அடிஷனலாக வந்து 20 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. அதனால என்னோட ஒப்பீனியன்ல அவர் பெரிய பிளேயர்லாம் கிடையாது. இஷான் கிஷன் இஸ் ஜஸ்ட் அன் ஆவரேஜ் பிளேயர். அந்த மாதிரி 100 பேர் இருக்காங்க இந்தியாவில் இஷான் கிஷன் மாதிரி. So I will play with Sanju Samson at one down and Abhishek Sharma and Ishan Kishan. If at all Ishan Kishan fail ஆனா நான் சஞ்சு சாம்சன் ஓப்பனிங் ஆட வச்சுப்பேன். ஒன் டவுன் திலக் வர்மா வந்துருவாரு. ஓகே லக்ஷ்மன், சஞ்சு சாம்சன் வந்து டீம்ல லைக் இன்னைக்கு இந்தியா ஸ்குவாட்ல வந்து they haven't he hasn't been playing 11ல இல்ல. உங்க ஸ்குவாட்ல அவர் இருப்பாரா? வெல்கம் வியூவர்ஸ். நான் ஃபர்ஸ்ட் ஆதர்ஷ் சொல்ற கேட்டு நான் நிஜமா ஆடி போட்டேன். நிஜமாவே முதல்ல வந்து திலக் வர்மா டிராப்டு, அது மேல சஞ்சு சாம்சன் எனக்கு வந்து இடி போய்த மாதிரி ஆயிடுச்சு. என்ன இது 11 அப்படின்னு. பட் கடைசியில ஒரு மாதிரி செட்டப் பண்ணி அவன் கொண்டு வந்துட்டான். அதாவது இஷான் கிஷன் ஃபெயிலியர் ஆனா என்னோட பாயிண்ட் என்னன்னா, உங்களுக்கு வந்து சஞ்சு சாம்சன் வந்து நிறைய சான்ஸ் கொடுத்துட்டாங்க லாஸ்ட் ஒரு 10-12 இன்னிங்ஸா ஓப்பனிங்ல. சப்போஸ் மிடில் ஏசியா கப்ல நிறைய அவர் வந்து பண்ணாடினாங்க. நம்பர் 5, நம்பர் 6, நம்பர் 8 ஆட வச்சாங்க. எஸ், தட் இஸ் அன்ஃபேர், ஒத்துக்கிறேன். பட் ஓப்பனிங்ல சான்ஸ் கொடுத்துரும். இந்த லாஸ்ட் சீரீஸ்லாம் ஃபுல்லா சவுத் ஆப்பிரிக்காலாம் ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க, அதுல பெருசா இடின் ஷைன். ஸோ யூ டிடன்ட் யூஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆனா இஷான் கிஷன் வந்து கொடுத்த சான்ஸ் அழகா யூஸ் பண்ணிட்டு செஞ்சுரியும் போட்டு போயிட்டாரு. இஷான் கிஷன் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க பாத்தீங்கன்னா வந்திருக்கவே மாட்டாரு. இந்த டொமஸ்டிக் இதுல பியூர்லி பேஸ்ட் ஆன் டொமஸ்டிக் மெரிட்ல வந்திருக்காரு. யாருமே அவர் பேரை வந்து ஒரு 3 months முன்னாடி பேசிக்கவே மாட்டாங்க. அவுட் ஆஃப் பிக்சர் நிஜமாவே. ஸோ அது வந்தது வந்து இட் டிசர்வ்ஸ் என்ன பொறுத்தவரைக்கும். ஏன்னா டொமஸ்டிக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். எல்லாம் எதுக்கே டொமஸ்டிக் ஆடுறீங்க? ஓப்பனிங்ல பாத்தீங்கன்னா டெஸ்ட் கிரிக்கெட்ல அபிமன்யு ஈஸ்வரன் மாதிரி அவங்கலாம் இருக்காங்க. ஸோ அவங்கலாம் டொமஸ்டிக் கிரிக்கெட்ல 2 ரன் அடிச்சு சான்ஸே கொடுக்கறது இல்லை. ஸ்குவாட்ல உட்காந்து அப்படியே டிராப் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஸோ இஷான் கிஷன் வந்து என்ன பொறுத்தவரைக்கும் ஸோ ஐ வில் பிளே அபிஷேக் சர்மா நோ பிரெய்னர். அபிஷேக் சர்மா நோ பிரெய்னர், கண்டிப்பா ஆடிடணும். அண்ட் இஷான் கிஷன் வந்து ஐ வில் ஓப்பன் வித் இஷான் கிஷன்.
தென் ஒன் டவுன் வந்து திலக் வர்மாவோட பெஸ்ட் ஒன் டவுன் என்னை பொறுத்தவரைக்கும் யாரும் கிடையாது இந்த லைனப்ல, இந்த இந்தியன் செட்டப்ல. இன்னொன்னு நோட் பண்ணுங்க, ப்ரீவியஸ் நம்பர் 3 held his first name had 5 letters, so does Tilak. His second name had 5 letters, so does Tilak. So he has got all the capabilities. So I believe in Tilak Varma. So அதனால Tilak Varma will be my number 3. செமையான ஸ்டாட்ஸ் வச்சிருக்காரு. எல்லா கண்டிஷன்ஸையும் ஆடக்கூடிய பிளேயர். ஏசியா கப் ஃபைனலையும் ப்ரூவ் பண்ணாரு. அதான் நான் சொன்ன மாதிரி ப்ரீவியஸ் நம்பர் 3, த லெஜெண்டரி நம்பர் 3 ஓட ஃபுட் ஸ்டெப்ஸ் வராரு. பாகிஸ்தானாலே வச்சு செஞ்சாரு. ஸோ அந்த மாதிரி he will be my number 3. ஒரே நிமிஷம் ஓகே நான் வந்து சொல்லிக்கிறேன். நான் திலக் வர்மா வந்து ட்ராப் பண்ணல. கண்டிப்பா என்னோட சூப்பர் 8ல இருந்து கண்டிப்பா அவர் ஒன் டவுன் ஆடுவாரு. ஜஸ்ட் இந்த 5 மேட்சஸ் மட்டும் நான் இஷான் கிஷான் வந்து ட்ராப் பண்ண வைக்கிறதுக்கு ஒரு ரீசன் தேடுறேன், அவ்வளவுதான். ஐ ஃபீல் ஹி டசன்ட் ஸ்கோர் இன் திஸ் 4 மேட்சஸ். என்னோட ஒப்பீனியன்ல இஃப் அட் ஆல் அவர் ஸ்கோர் பண்ணாலுமே ஐ டோன்ட் திங்க் இஸ் கோயிங் டு ஸ்கோர் அகைன்ஸ்ட் ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து. குவாலிட்டி லைனப்ல எனக்கு பெருசா இல்லை. இவ்வளோ வருஷமா நம்ம ஐபிஎல்ல பார்த்துட்டோம். நீங்க டொமஸ்டிக் சொல்றீங்கன்னா, பட் டொமஸ்டிக்ல பார்த்தா பவுலர்ஸ் வேற. டொமஸ்டிக்ல வர பவுலர்ஸும் இன்டர்நேஷனல் வர பவுலர்ஸ் ரொம்ப வேற. டொமஸ்டிக்ல எல்லாருமே அடிக்கிறாங்க. இப்போ இருக்கிற பிட்ச் கண்டிஷன்ஸ்ல எல்லாரும் அடிக்கிறாங்க. அப்ப சர்ஃப்ராஸ் கான் கூட அடிக்கிறாரு. அதுக்கு சர்ஃப்ராஸ் கான் எடுத்துருந்து ஆட வைக்க முடியாது. டொமஸ்டிக் பார்க்கலாம், பட் சையத் முஷ்டாக் அலியில ரொம்ப பெரிய பர்ஃபார்மன்ஸ் கிடையாது இஷான் கிஷன் கிட்ட. பட் அந்த மீதி விஜய் ஹசாரேல தான் நிறைய இருந்துச்சு. ஸோ என்னோட ஒப்பீனியன்ல சஞ்சு சாம்சன் வில் பி பெட்டர். அதோட 3 லெஃப்ட் ஹேண்டர் வச்சு என்ன பண்ண போறோம் நம்ம ஓப்பனிங்ல? டாப் 3 3மே லெஃப்ட். 3 லெஃப்ட் வச்சு எதுவுமே பண்ண முடியாது நம்மளால. அவங்க ஈஸியா கேபிட்டலைஸ் பண்ணிடுவாங்க. அதோட 3 பேர் திலக் வர்மா தவிர அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன் 2 பேருமே ஸ்லாகர்ஸ் தான் கிட்டத்தட்ட. அபிஷேக் சர்மா 2 பேருமே ஸ்லாகர்ஸ். வி கான்ட் டிபெண்ட் பண்ண முடியாது அவங்கள ரொம்ப நாளைக்கு. சும்மா அபிஷேக் சர்மா கூட ஆக்சுவலா நம்ம நம்பலாம் அவர், ஏன்னா ப்ரீவியஸ் பெர்ஃபார்மன்ஸ்லாம் அப்படி இருக்கு. பட் ஐ டோன்ட் திங்க் இஷான் கிஷன் வந்து வில் சூட் திஸ் ஓப்பனிங் பொசிஷன். ஏன்னா 2 ஃபயர் ஸ்டார்ட்லாம் வந்தா ஒரு மேட்ச் மேபி யாரோ 100 ரன் போகலாம், இல்லை இந்த மேட்ச் யூஎஸ்ஏ மேட்ச் மாதிரி ஆகலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ 40 for 4. அதோட எனக்கு இன்னும் ஒரு பாயிண்ட், எனக்கு இந்த மேட்ச் பார்த்தோடனே எனக்கு டென்ஷன் ஆகுது. எனக்கு இதை பார்க்க யாராச்சும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தூபே அந்த இடத்துல இறக்குவாங்களா? எனக்கு அந்த ஒப்பீனியன் தான் எனக்கு புரியவே இல்லை. தூபே இறக்குறாங்க, திடீர்னு சம்மந்தமே ரிங்கு சிங், அக்ஷர் பட்டேல் இருக்கும் போது எதுக்கு வேற யாரையும் இறக்கணும்னு எனக்கு தெரியல. இந்த மேட்ச் அவங்க கம்பீர் ஃப்ரம் த ஸ்டார்ட் வந்து இப்படிதான் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம கம்பீர் பத்தி பேசணும்னா ஒரு தனி வீடியோவே போடணும். ஸோ அதனால இது வரைக்கும் பண்ணிக்கிறேன். அதான் ட்ரை பண்ணலாம் நம்ம கம்பீர் பத்தி பேசுறதுக்கு. ஸோ எஸ், கேப்டனோட டெசிஷனா கூட இருக்கலாமே, கம்பீரோட டெசிஷன் அதான் இருக்கணும். சான்ஸே இல்லடா. எந்த ஒரு கேப்டனுமே இந்த மாதிரி ஒரு டெசிஷன் எடுக்கவே மாட்டான். சிவம் துபேவை 3 டவுன் ஆட வைக்க எந்த கேப்டனும் டிசைட் பண்ண மாட்டான். டேய் போன ஆஸ்திரேலியா சீரீஸ்ல எப்படா கடைசி 10 தெரியும். அவர் ஷூல இருக்கிற கம்பீர் தானே டெசிஷன் எடுக்கிறாரு. பார்த்தாலே தெரியுதுடா, எல்லா டெசிஷன் அவர் தான் எடுக்கிறாரு. ஹர்ஷித் ராணா எதுக்கு டீம்ல ஆடுறான்? வாஷிங்டன் சுந்தர் எதுக்கு டீம்ல ஆடுறான்? நான் ஒருத்தனா நம்ம நேம் பண்ணி கேட்பேன் எதுக்கு டீம்ல ஆடுறான்னு. ஏன்னா சீரியஸா முகமது சிராஜ் ஆட வைக்கிறதுக்கு இல்ல 2 பேருமே ஆவரேஜ் பிளேயர்ஸ் தான், ரொம்ப பெரிய பிளேயர் கிடையாது. 2 பேருமே ஆவரேஜ் பிளேயர்ஸ் தான். அதோட இன்னொன்னு ஸ்ரேயஸ் ஐயரை எப்படி எடுக்காம இருப்பாங்க எனக்கு தெரியல. இதுக்கு மேல அவருக்கு என்ன பெர்ஃபார்மன்ஸ் வேணும், என்ன குவாலிட்டி? ஆக்சுவலா திலக் வர்மா விட பெஸ்ட் நம்பர் 3னா என்ன பொறுத்தவரைக்கும் ஸ்ரேயஸ் ஐயர் தான். he has the ability to score runs and also accelerate the innings. எனக்கு தெரிஞ்ச இந்தியால வேற யாருக்கும் அந்த ஸ்கில் கிடையாது இப்போ கரண்டா. நான் யோசிச்சேன் ஆஃப்டர் ரோஹித் அண்ட் விராட் has a stability to take the over to 18 over வரைக்கும் எடுத்துட்டு போறதுக்கான ஒரு ஸ்டெபிலிட்டி அண்ட் காமன் கம்போஸ் அவர் இருந்தாரு. பட் நான் இந்த பேட்டிங் லைனப்ல அந்த அளவுக்கு யாரையுமே பார்க்கல. இப்போ சப்போஸ் ஏர்லி விக்கெட் இருந்தா அவர் வந்து 18 overs வரைக்கும் நிற்பாங்க, 20 overs வரைக்கும் மேட்ச் முடிச்சு கொடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை வந்து இந்த டீம்ல சீரியஸ்லயுமே எனக்கு வந்து யாரு மேலேயுமே அப்படி தோணவே இல்லை. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் சூரியகுமார் யாதவ் ஆடினது அவர் நல்லாதான். ஆனா ஓகே, யூஎஸ்ஏன்ற ஒரு டீமோட ஆடாம இருக்கிறது தப்புதான். மத்தபடி கம்பேர் பண்ணா மத்த கூட தான் ஆடல. அதான் சூரியகுமார் யாதவ் ஒரு பக்கம் நின்னார்ல. சூரியகுமார் யாதவ் மத்ததான் அதுதான் விஷயம். சூரியகுமார் யாதவ் மத்ததான் ஆடுவாங்கிறதா என்னோட ஒப்பீனியனே. இந்த டீம்ல வேற யாரையும் நம்ப முடியாது. அதனால தான் நான் சஞ்சு சாம்சன் நம்பர் 3 ஆட திலக் வர்மா டைம் கொடுப்பா, என்ன நடக்குது பாரு இந்த இல்ல சீரிஸ்ல. இல்ல இல்ல நான் திலக் வர்மா நான் எதுவுமே சொல்ல. திலக் வர்மா சீரியஸா அந்த டைம்ல கோலி அடுத்த சீரியஸா அவர் தான் ஃபில் பண்ணாரு. பட் என்னன்னா நான் ஓப்பனிங்ல வந்து ஓப்பனிங் இந்த ஒரு சேஞ்சுக்கோசரம் தான் நான் வந்து திலக் வர்மா நம்பர் 5 ஆட வைப்பேன் என்னோட ஒப்பீனியன்ல.
ஜஸ்ட் இந்த ஒரு 6 மேட்ச் இந்த என்ன லீக் 4 மேட்சஸ் மாத்திரம் ஆப்வியஸா இல்ல இல்ல அதுக்கு அடுத்து எனக்கு என்ன டவுட்னா ஒரு மட்டும் கிளாரிஃபை பண்ணிடு. ம். நீ சஞ்சு சாம்சன் பெட்டர் நினைக்கிறியா திலக் வர்மா பெட்டர் நினைக்கிறியா அதை சொல்லு. கண்டிப்பா நான் சஞ்சு சாம்சன் தான் சொல்லுவேன். எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம். ஓகேவா? சீரியஸா நம்ம ஐபிஎல் இவ்வளவு வருஷம் சஞ்சு பார்த்திருக்கோம். சாம்சன் வந்து இஷான் கிஷனோட பெட்டர் தான். இப்ப இஷான் கிஷனே நான் ஆட வைப்பேன். ஆனா இந்த கரண்ட் சீரிஸ் இல்லாம இதுக்கு முன்னாடி இருக்க சீரிஸ்ல பெர்ஃபார்மன்ஸ் வச்சதுனால இஷான் கிஷனே டீம்ல எடுக்கிறாங்க. இல்ல நீங்க ஒரு பிளேயர் கான்பிடண்டா இருக்கிற டைம்ல இறக்காம அவன் கான்பிடன்ஸை உடைச்சிட்டு அவனை ஆட வைக்கிறீங்க. அப்புறம் என்ன பிரயோஜனம் அவன் ஆடி? அதுக்கு நீங்க சீரியஸா அவனுக்கு பதிலா கில்லே எடுத்துட்டு போயிருக்கலாம். அவனை சஞ்சு சாம்சன் எடுத்துட்டு போறதுக்கு இருக்கிற கான்பிடன்ஸை உடைச்சு விட்டாரு கம்பீர். சீரியஸா எனக்கு இந்தியா டீம் பார்க்கும்போதுலாம் ரொம்ப டென்ஷன் தான் ஆகுது. இன்னைக்கு மேட்ச்லாம் என்னால உட்காந்து பார்க்கவே முடியல. ஒரு ரீசனபிளா ஆடணும். ஓகேவா? சம்பந்தமே இல்லாம பேட்டிங் ஆட்டிருக்காங்க. அவன் ரிங்கு சிங் வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான். எங்க அடிச்சாரு? ஃபினிஷிங் பண்ணாரு. எதுக்கு அவரை தூக்கி 6வது ஒரு இறக்கி அவரை கான்ஃபிடன்ஸ் இறக்கி விட்டுருணும்? கம்பீர் ஃப்ரம் த ஸ்டார்ட் இதே தான் பண்ணிருக்காரு. ஒருத்தர் இறக்குறது அவர் என்னமோ செஸ்ன்னு நினைச்சுன்னு இருக்காரு. இவங்க ஒரு மேட்ச் ஓப்பனிங் ஆட இவன் 1 டவுன் ஆட்டும் இவர் 2 டவுன் ஆட்டும்னு. சஞ்சு சாம்சன் யாராச்சும் 2 டவுன் ஆட வைப்பாங்களா? அந்த ஆக்சுவலா கில் வந்ததே ஃபேவரட்டிசம் தான். எனக்கு கில் ரொம்ப பிடிக்கும். பட் ஸ்டில் T20 சைடில் கில் வந்த ரீசனே ஃபேவரட்டிசம் தான். அந்த ஃபேவரட்டிசம் வந்து கம்பீர் ரொம்ப அதிகமாக காட்டுறாரு. எனக்கு இதுக்கு முன்னாடி எந்த கோச்சஸும் இவ்வளோ பாட்டி நான் பார்த்ததே கிடையாது. ஹர்ஷித் ராணாக்கெலாம் எனக்கு தெரிஞ்ச வேறு யாருக்கும் இவ்வளோ சான்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அவர் நல்ல பிளேயர் தான். பட் இவ்வளோ சான்சஸ் கொடுத்ததுனால தான் அவர் நல்ல பிளேயர் ஆறாரு. அந்த சான்சஸ் வேற எந்த கோச்சும் கொடுக்க மாட்டாங்க. இவர் தான் கொடுக்குறாரு. அதுதான் எனக்கு ஒரே ஒரு பாயிண்ட் தான் ஆதர்ஸ். ஒரே ஒரு பாயிண்ட் நான் சொல்லிடுறேன். நீ எல்லாம் இதெல்லாம் சொன்னதெல்லாம் ஓகே, ஐ அக்ரி. பட் நீ சஞ்சு சாம்சன் இஸ் பெட்டர் தன் திலக் வர்மா சொன்ன பத்தியா, நான் கண்டிப்பா ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா என்னோட பர்சனல் சாய்ஸ். ஏன்னா திலக் வர்மாவோட கன்சிஸ்டன்சி வந்து அன்மேட்ச்ட் இந்த டீம்ல. யாரை சூரியகுமார் யாதவ் 2021ல இருந்து 23, 24 வரைக்கும் ஆடின மாதிரி இப்போ ஆடிட்டு இருக்காரு திலக் வர்மா. அதாவது அந்த சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸ்ல அவே சீரீஸ்ல நீ பார்த்தனா சஞ்சு சாம்சன் 2 செஞ்சுரி போடுவாரு 5 மேட்ச்ல. திலக் வர்மா 2 செஞ்சுரி போட்டு, ஆனா சஞ்சு சாம்சன் மீதி 2 டக்கு அந்த சீரீஸ்லயே. பட் வந்து திலக் வர்மா வந்து 30, 40, 50 அப்படின்னா ஆவரேஜ் 49 வச்சிருக்காரு. ஸோ அந்த பாயிண்ட் நான் ஒத்துக்க மாட்டேன். அஃப்கோர்ஸ் நீ இஷான் கிஷன் சொன்னது வந்து எஸ், நானும் வந்து ஒரு 2 months முன்னாடி சத்தியமா ஐ வுடன்ட் கன்சிடர் இஷான் கிஷன். பட் இப்போ வந்து டொமஸ்டிக்னால எடுத்திருக்காங்க. ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் டூ ராங். அவனை வந்து சின்ன பையன், ஸோ நல்லா வரட்டும், அது பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு. பட் இந்த பாயிண்ட் மட்டும் ஐ டிஸ்அக்ரி வித் யூ. இல்ல நான் தான் சொல்றேனே, கண்டிப்பா நான் வந்து இஷான் கிஷன் தான் நான் டிராப் பண்றதுக்கு தான் இந்த 11 நான் சொல்ல போறேனே. இந்த 4 மேட்ச்ல இன்னைக்கு எப்படியாச்சும் இஷான் கிஷன் அடிக்காம சஞ்சு சாம்சன் ஷுட் ஓப்பன். எனக்கு நான் எவ்வளோ வருஷம் நம்ம ஐபிஎல் பார்த்துருக்கோம். இவ்வளோ வருஷத்துல எப்போ நான் கன்சிஸ்டண்டா ஆடி இருக்காரு இஷான் கிஷன்? ஒரு மேட்ச் 100, அடுத்த மேட்ச் 0 இல்ல 2 ரன், இதே கன்சிஸ்டன்சி வச்சிருந்திருக்காரு இவ்வளவு வருஷமா. இதுக்கு எனக்கு இருக்கிறதுலே கடுப்பா வருது. இதுக்கு ஜஸ்டிஸ் ஸ்குவாடுன்னு வந்துடுறாங்க இன்ஸ்டால திறந்தா. இவருக்கு ஜஸ்டிஸ் அவருக்கு ஜஸ்டிஸ் அவங்கள அடிக்க விட மாட்டாங்க. அடிச்சாலும் அவங்கள அமுச்சு விட்டுறாங்க. எதுக்கு எல்லாம் பண்றாங்கன்னே தெரியல. இப்போ சஞ்சு சாம்சன் அவரா ஃபெயில் ஆகி போனாரு. இதுக்கு ஜஸ்டிஸ் சஞ்சு சாம்சன் இன்னும் சான்ஸ் வேணும் அப்படின்னு பேசிக்கிறாங்க. கொடுத்த சான்ஸ் அடிக்கணும்னா என்னதான் சஞ்சு சாம்சன் பெரிய பிளேயர் அதெல்லாம் இருக்கட்டும், கொடுத்த சான்ஸ் அடிக்கல, அதனால வெளியே உட்கார வச்சா யாரும் எதுவும் கேட்க கூடாது. அவ்வளவுதான். இஷான் கிஷான் அடிச்சாரு, உள்ள ஆடுறாரு, அவ்வளவுதான். ஆதர்ஸ் நீ வந்து சஞ்சு சாம்சன் ஆட இஷான் கிஷன் போலனா நான் இந்த மாதிரி பேசிருக்கவே மாட்டேன். ஏன்னா அது வந்து விக்கெட் கீப்பர் ஓகே, 2 பேரும் இன்கன்சிஸ்டன்ட் தான் ஓகே அப்படின்னு. நீ திலக் வர்மா முதல்ல சொன்ன பத்தியா, அதனால நான் இதை கொண்டு வர வேண்டியது. இல்லண்ணா இந்த 4 மேட்சுக்கு மாத்திரம் நான் திலக் வர்மா 3 டவுன் அடிக்கிறேன். ஏன்னா 3 டவுன்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அவருக்கு. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம கிடையாது. எப்படியும் இவங்க டாப் ஆர்டர் வச்சுட்டு அவங்க எப்படியும் 2-3 விக்கெட் விட்டுற போறாங்க பவர் பிளேல. அதே ரோல் தான் வரப்போகுது. 1 டவுன் ஆடுற மாதிரி தான் இருக்க போகுது. பெரிய பிரச்சனையா இருக்காது அவங்களுக்கு. டாப் 3 வந்து அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன் அண்ட் இஷான் கிஷன். ஓகே, குட் ஒன். 1 minute. இப்ப பாரு நம்ம ராம் குண்ட தூக்கி போடுவோம் பாரு. நான் என்னோட டீம் அபிஷேக் சர்மா டிராப்டு, அது பதிலா ஹர்ஷ்தீப் சிங் ஓபனிங் அப்படின்னு. ராம் உங்க ஓபனிங். ஆக்சுவலா ஆதர்ஷ் வந்து எனக்கு ஒரு நல்ல பாயிண்ட் எடுத்து கொடுத்துட்டான். நான் வந்து திலக் வர்மா நம்பர் 5 ஆட வைப்பேன்னு சொல்லிட்டு. அது வந்து ஒரு ஸ்குவாட் அனாலிசிஸ்ல நம்ம வந்து இந்த லாஸ்ட் செக்மெண்ட் ஆஃப் த வீடியோ போது பேசலாம். அதுலயே எனக்கு வந்து ஒரு நிறைய இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கு நான் சொல்றதுக்கு. ஃபர்ஸ்ட் இந்த இப்ப இருக்கிற ஸ்குவாட்ல இருந்து பார்த்தோம்னா ஐ வில் ஓபன் வித் அபிஷேக் அண்ட் இஷான் கிஷன். அவங்க 2 பேரும் அபிஷேக் அண்ட் இஷான் கிஷன் will be my openers. இஷான் கிஷன் செம்ம ஃபார்ம்ல இருக்கான். ஸோ செம்ம ஃபார்ம்ல இருக்கான்றதுனால அந்த ஒரே ரீசன்னால அண்ட் எனக்கு ஐ ஆல்சோ பிலீவ் இஷான் கிஷனுக்கு இப்போ இருக்கிற அந்த ஃபார்ம்ல இருந்து he can convert into he can use this opportunity to cement his place ன்ற மாதிரி எனக்கு தோணுது. இஷான் கிஷன் வந்து இஸ் a very capable player. நம்ம வந்து ஆல்ரெடி இது பண்ணி பார்த்துருக்கோம். மும்பை இந்தியன்ஸ் எல்லாம் அவர் ஆடி பார்த்துருக்கோம். ஸோ
ஸோ அதனால வந்து இப்போதைக்கு அவர் வந்து இஸ் இன் ரெட் ஹாட் ஃபார்ம். ஆக்சுவலா இஷான் கிஷன் வந்து இஸ் இன் ரெட் ஹாட் ஃபார்ம் அட் த மொமெண்ட். ஸோ அதனால சஞ்சு சாம்சனுக்கு லக்ஷ்மண் சொன்ன மாதிரி நிறைய சான்ஸ் கொடுத்து பார்த்தாங்க. சவுத் ஆப்பிரிக்கன் சீரீஸ்லயும் அவர் ஒன்றும் பண்ணல. he did not contribute much. நியூசிலாந்து சீரீஸ்ல 5 மேட்ச்ல he opened all the 5 innings நினைக்கிறேன். all the 5 innings he was given chances நினைக்கிறேன். ஒரு 20s and 30s கூட அவரால் இது எடுத்துட்டு போக முடியல. ஸோ அதனால இஷான் கிஷன் அதே நேரத்துல பார்த்தாலும் செஞ்சுரி போட்டு போயிட்டாரு. ஸோ ஒரு செஞ்சுரி 2 70s அந்த மாதிரிலாம் அடிச்சுட்டு ரெட் ஹாட் ஃபார்ம்ல இருக்காரு அட் பிரசன்ட். ஸோ அதனால ஐ வில் ஓப்பன் இந்த ஸ்குவாட்ல, நான் அகைன் இந்த வேர்டை மென்ஷன் பண்றேன், இந்த ஸ்குவாட்ல ஐ வில் ஓப்பன் வித் அபிஷேக் அண்ட் இஷான். ஒன் டவுன் வந்து பிரணவ் சொன்ன பாயிண்ட், ஆதர்ஷ் சொன்ன பாயிண்ட் எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்கு. திலக் வர்மா வந்து அவரு வேற ரேஞ்சில் ஆடிட்டு இருக்காரு. ஏற்கனவே நம்ம எல்லாரும் ஏசியா கப்லயே பார்த்தோம். ஏசியா கப்ல ஃபைனல்ஸ்ல பாகிஸ்தான் நம்ம உதவாங்க. we would have lost to Pakistan had Tilak not played that innings of his life. அவர் வந்து இந்த யங் ஏஜ்ல ஷோயிங் மெச்சூரிட்டி பியாண்ட் ஹிஸ் ஏஜ். ரொம்ப என்ன சொல்றது, ஒரு மெச்சூரிட்டி பியாண்ட் ஹிஸ் ஏஜ்ன்ற மாதிரி ஆடுறாரு அவரு. ஸோ திலக் வந்து ஒன் டவுன்ல ஹஸ் பிளேட் சம் டெரிஃபிக் நாக்ஸ். செஞ்சுரி எல்லாம் போட்டிருக்காரு. இன்டர்நேஷனல் T20லயே ஸ்கோர் சம் செஞ்சுரிஸ் பிளேயிங் அட் ஒன் டவுன். ஸோ அதனால திலக் வில் பி மை கேக் வாக். பட் இந்த ஸ்குவாட் அனாலிசிஸ் பத்தி வரும்போது நான் திலக்கை எங்க ஆட வைப்பேன்னு சொல்றேன். நான் சொல்றது ஒரு லேட்டர் ஆன் மேட்சஸ்ல சொல்றேன். இப்போதைக்கு டாக்கிங் அபவுட் திஸ் ஸ்குவாட், I will play Tilak at number 3. So my top 3 would be Abhishek and Ishan opening, followed by Tilak number 3. ஒரு பாயிண்ட் நான் சொல்லிக்கிறேன். திலக் வர்மா வந்து ஏசியா கப்ல அடிச்சாருன்னு சொன்னீங்க. அவர் அடிச்சாரு இல்ல சொல்லல. ஆனா ஏசியா கப்ல 6 டீம்ஸ்ல என்னன்னு கம்பேர் பண்ணுங்க. பாகிஸ்தான் இன்னைக்கு இருக்கிற நிலைமையில இன்னைக்கு ஆடின மேட்ச் நெதர்லாண்ட்ஸோட என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்கன்னு நீங்க சொல்லுங்க. அதுக்கப்புறமா திலக் வர்மா அந்த பெர்ஃபார்மன்ஸ் ஓகே, இன்னிங்ஸ் வந்து ரொம்ப சூப்பரான இன்னிங்ஸ், அவர் அடிக்கலாம் தோத்து போயிருப்போம், எல்லாம் கரெக்ட் தான். ஆனா பாகிஸ்தானோட அடிச்சிருக்காரு. பாகிஸ்தான் இன்னைக்கு அவங்க நிலைமை, அவங்க மேட்ச் ஆனதை நீங்க பாத்துருந்தீங்கன்னா அதெல்லாம் சொல்லியிருக்க மாட்டீங்க. இல்ல கரெக்ட் தான். பாகிஸ்தான் ஒரு டீமே கிடையாது. இப்போ வந்து இருக்கிற பாகிஸ்தான் வந்து ஒரு டீமே கிடையாது. அதெல்லாம் ஒத்துக்கிறேன். அந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் give it to you. நான் என்ன சொல்றேன்னா, திலக் வந்து ஆஸ் அ பிளேயரா அவருக்கு ஷோயிங் மெச்சூரிட்டி பியாண்ட் ஹிஸ் ஏஜ். அதான் நான் சொல்றேன். அவரோட ஆஸ் அ பிளேயரா இஸ் ஒரு வாட்டியும் அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போதும் அவர் வந்து டிராப் ஆகாம, இப்ப சஞ்சு சாம்சனுக்கு நம்ம சொன்னோம் 5 சான்ஸ் சவுத் ஆப்பிரிக்காவோட கொடுத்தாங்க, 5 மேட்ச் நியூசிலாண்டோட கொடுத்தாங்க, 5 மேட்ச் டோட்டலா 10 மேட்சஸ்ல சரியா அவரால் சிமெண்ட் பண்ணிக்க முடியல பிளேஸ் அப்படின்னு சொல்லி. திலக் அந்த மாதிரிலாம் ரொம்ப மோசமா ஒன்றும் பண்ணல. இன்ஃபேக்ட் அவரோட ஏஜ், அவரே சின்ன பையன்தான். ஐ வில் பி ப்ராபப்லி 23 or 24 இருப்பாரா இருக்கும். ஸோ அந்த ஏஜ்ல வந்து அவர் ஷோன் இமென்ஸ் மெச்சூரிட்டி டு சிமெண்ட் ஹிஸ் பிளேஸ் இன் தி 11 அண்ட் சென்சேஷனலா ஆடி இருக்கு. See, பாகிஸ்தானோட ஒத்துக்கிறேன், he was given life, 1-2 லைஃப் கிடைச்சது. பட் அதெல்லாம் அவரோட ஃபால்ட் இல்லையே. அந்த 1-2 லைஃப் எல்லாம் கிடைச்சு இது பண்ணி பிளேட் சென்சேஷனல் தான். அதுதான் இம்பார்ட்டன்ட். டீமை வின் பண்ணி கொடுத்தாரு, இது பண்ணிட்டு, அண்ட் he hasn't failed to be dropped. அதுல சோ அதனால I will go திலக் at number 3 அண்ட் இப்போதைக்கு இருக்கிற இதுல அவர்தான் பெஸ்ட் நம்பர் 3. இப்போ இந்த ஆமா நானும் அதை ஒத்துக்கிறேன். இப்போ இந்த டைம்ல நம்பர் 3 பெஸ்ட்னா வந்து திலக் வர்மா தான். நான் என்ன சொல்றேன், 4 மேட்ச் மட்டும் நான் ஆட வைக்க மாட்டேன். கண்டிப்பா அதுக்கடுத்து சூப்பர் 8 போகும்போது கண்டிப்பா திலக் வர்மா நம்பர் 3 வந்துருவாரு. அப்புறம் எனக்கு என்னன்னா, கோலியோட கம்பேர் பண்றீங்க, எனக்கு அது சீரியஸா பிடிக்கவே இல்லை கோலியோட கம்பேர் பண்றது. கோலி எந்த ஒரு டாப் இன்னிங்ஸோடய இந்த மாதிரி கேட்ச் விட்டு அடிச்சிருக்க மாட்டாரு. திலக் வர்மா சர்வே 2 சான்சஸ் ஏசியா கப் ஃபைனல்ஸ்ல. நல்ல டீம் போகும்போது கண்டிப்பா அந்த கேட்ச் எடுப்பாங்க. இன்னைக்கு இஷான் கிஷனுக்கு 10 ரன்லயே ஒரு கேட்ச் கொடுக்குறாரு. இது பெரிய டீம் போகும்போது தான் தெரியும். இப்போ அவங்க ஆடுறது எல்லாமே பைலேட்ரல், சின்ன டீமோட ஆடுறாங்கன்னா அதனால அடிக்கிறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் தேவை, போக போக எக்ஸ்பீரியன்ஸ் டீமோட மாத்திரம்தான் அவங்களோட இது தெரியும். இதோட இப்போதைக்கு அதுக்குனால தான் நான் சஞ்சு சாம்சன் ஆட வச்சே ஆகணுன்றேன். அவருக்கு மட்டும்தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இந்த டீம்ல. நம்ம ஐபிஎல்லே அவரை பார்த்துருக்கோம். அவரு கேம் எடுத்துட்டு போனா முடிச்சிருவாரு சிங்கிள் ஹேண்டடா. பட் ப்ரொவைடட் இப்போ அவர்கிட்ட ஃபார்ம் இல்லை, அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். பட் ஸ்டில் எனக்கு என்னமோ ஐ ஹாவ் அ ஸ்லைட் எட்ஜ் ஓவர் இஷான் கிஷன் சஞ்சு சாம்சனை விட. நான் 4 மேட்ச் சஞ்சு சாம்சன் ஆடட்டும். பட் ஆஃப்டர் தட் ஐ கெஸ் சஞ்சு சாம்சன் ஷுட் ஓப்பன் அண்ட் 1 down ஷுட் பி திலக் வர்மா அண்ட் ரிங்கு சிங் மேவ் இல்லை வேற யாராச்சும் ஆட வச்சிருப்பேன் என்னோட இது இஷான் கிஷன் பதிலா ஃபியூச்சர்ல. ஓகே, ஸோ ஆர்எஸ் நான் வந்து கோலி லெவலுக்கு வந்துட்டான் அப்படிலாம் நான் சொல்ல வரல. நான் ஜஸ்ட் ஒரு அனாலஜிக்காக, சும்மா ஒரு ஃபன்னுக்காக. அண்ட் இட் கேன் பி ட்ரூ. ஃபியூச்சர்ல வந்து நமக்கு என்ன எவ்வளவு பெரிய கிரேட் பிளேயரா எல்லாம் ஆவாங்கன்னு தெரியாது.
திலக் வர்மா இஸ் ஷோயிங் ராம் சொன்ன மாதிரி எக்ஸாக்ட்லி இஸ் ஷோயிங் மெச்சூரிட்டி பியாண்ட் இஸ் ஏஜ். சூப்பரா இஸ் கன்வெர்ட்டிங். நிறைய பெரிய பெரிய பெர்ஃபார்மன்ஸ்லாம் இஸ் ஷோயிங். சவுத் ஆப்பிரிக்காவோட செஞ்சுரி, நியூசிலாண்டோட நல்லா ஆடுறாரு. ஸோ எல்லாமே வந்து இஸ் ஆன் த ரைட் ட்ராக். ஸோ அதனால ஐ ஹோப் தட் இ பிகம்ஸ் சச் அ கிரேட் பிளேயர். அதுதான் நான் மீன் பண்ணேன். இல்லை நான் வந்து ஓப்பனாகவே சொல்கிறேன். எனக்கு கண்டிப்பாக நம்ம இந்த டாப் 4 வச்சுக்கிட்டா கண்டிப்பாக ஃபெயில் ஆகும் ஃப்யூச்சரில். ஓகேவா? இந்த இதில் நம்ம ஆகலைனாலும், ஏன்னா கோலியோட இடத்த பிடிக்கணும். கோலியோடதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. ரோஹித் சர்மாக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. சுரேஷ் ரெய்னாக்கு இந்த வருஷம் வரைக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் கிடைக்கல. இருந்தாலுமே அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க யாருக்குமே. யுவராஜ் சிங்குக்கெல்லாம் பல வருஷமா ரீப்ளேஸ்மெண்ட்டே கிடையாது. இவங்க அந்த ரோல்ல ரீப்ளேஸ் பண்ணாம இவங்க ஒரு புது ரோலா கிரியேட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்தியானா இவ்வளோதான். ஃபர்ஸ்ட் சேவாகோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக ரோஹித் சர்மா வந்துட்டாரு. சச்சினோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக கோலி. அந்த பார் இவங்க யார்கிட்டயுமே இல்லை. இந்த யங்ஸ்டர்ஸ் யார்கிட்டயுமே கரெக்ட். எனக்கு தெரியல பெருசா. இந்த பார்லாம் அவங்க ஹாஃப் கூட கிடையாது. கோலி எல்லாம் வரும்போதே எப்படி ஆடிட்டு இருந்தாரு, எந்த ரேஞ்சில் ஆடிட்டு இருந்தாரு. என்னதான் என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்ரேயாஸ் ஐயர் கெய்க்வாட் தான் அந்த இடத்த பிடிப்பாங்கன்னு எனக்கு தோணுது. என்னோட பர்சனல் ஒப்பீனியன். அந்த டாப் 3, அந்த நம்பர் 3 பொசிஷனை இவங்க 2 பேர் யாராவது ஒருத்தங்க தான் எடுத்துட்டு போவாங்க, மோர் தென் திலக் வர்மா. திலக் வர்மா கிட்ட பெரிய ஆஃப் சைடு கிடையாது ஷாட்ஸ். ஒரே ஒரு இன்சைட் அவுட் வச்சிருக்காரு. பட் அது கூட ப்ரொவைடட் ரொம்ப லூஸ் பாலா இருந்தாலும் அடிக்கிறாரே தவிர நிறைய லெக் சைடு தான் டார்கெட் பண்றாங்க. ஆனா இதே கோலியோட இன்னிங்ஸ்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஆஃப் சைட்ல ரன் வந்திருக்கும். இப்போ வர பிளேயர்ஸ் நிறைய பேர் ஆஃப் சைட்ல அடிக்க மாட்டாங்க, ஆஃப் சைட்ல தான் ரன் வரும். இவங்க அதை பண்ணிட்டாங்கன்னா அவங்க கண்டிப்பா பெரிய பிளேயர் ஆவாங்க. திலக் வர்மா மாத்திரம் எங்க போட்டாலும் அடிக்கிற மாதிரி இருக்கணும். கவர்ஸ் மேல அடிக்கிறது கஷ்டம். ஆனா அது அந்த ஸ்கில்ல மாஸ்டர் பண்ணிட்டோன்னா எங்க போட்டாலும் அடிக்கலாம் கவர்ஸ் மேல. அது மாத்திரம் எனக்கு என்னமோ திலக் வர்மா கிட்ட கம்மியா இருக்குன்னு தோணுது. மோர் ஓவர் இதுல என்ன இம்பார்ட்டன்ட்னா, இஷான் கிஷனோட சஞ்சு சாம்சன் இஸ் பெட்டர், சோ மச் பெட்டர் கீப்பர். வார்ம் அப் மேட்ச்ல நம்ம பார்த்திருப்போம் இஷான் கிஷன் பண்ண கீப்பிங்க. அதோட ஸ்லாப்பியான கீப்பிங் சஞ்சு சாம்சன் வாழ்க்கையிலேயே பண்ணிருக்க மாட்டாரு. சோ அதனால சேஃப். அது கேட்ச் டிராப் பண்ணது அதெல்லாம் ஒண்ணுமே சொல்ல முடியாது. பைஸ் எத்தனை பைஸ் ஒண்ணு விட்டுருக்க மாட்டாரு சஞ்சு சாம்சன். சோ அந்த கரெக்ட் எக்ஸ்ட்ராஸ் தான். நம்ம கம்மி பண்ணாலே பெரிய மேட்சஸ் இங்கிலாண்டோடயோ இல்ல ஆஸ்திரேலியாவோடயோ அது நியூசிலாண்டோடயோ சவுத் ஆப்பிரிக்காவோடயோ, அந்த வார்ம் மேட்ச் சவுத் ஆப்பிரிக்காவோட தான் நடந்துச்சு. அதுவே பெரிய டீம். அவங்களோட நடக்க முடியுதுன்னா ஆஸ்திரேலியாவோடய இங்கிலாண்டோடய நடக்காதுன்னு என்ன நிச்சயம்? சோ அந்த இடத்துல இஷான் கிஷன் மாதிரி ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் கீப்பரை விட எக்ஸ்பீரியன்ஸ் கீப்பர் சஞ்சு சாம்சனுக்கு தான் போகணும். Yeah, I too accept that one. Go with Ishan Kishan, Abhishek Sharma and Tilak Verma. Just because Sanju Samsonuக்கு வந்து நம்ம வந்து நிறைய சான்ஸ் கொடுத்துட்டோம், பட் அவர் வந்து ஷோகேஸ் பண்ணல. அது ஒரே ரீசனுக்காக தான் ஐ வில் கோ வித் இஷன் கிஷன். அப்பார்ட் ஃப்ரம் சஞ்சு சாம்சன், பாப்போம் இஷன் கிஷன் இந்த குரூப் 4 லைக் செமிஃபைனல் ஃபைனல்ஸ் முன்னாடி வரைக்கும் ஹவு ஹி பிளேஸ் அது பொறுத்து தென் லேட்டர் வி கேன் டிசைட் சஞ்சு சாம்சனா இல்ல இஷன் கிஷனா அப்படின்ற மாதிரி. அப்சல்யூட்லி பிரணவ் சொல்ல பாயிண்ட் அக்செப்ட் பண்றேன். சஞ்சு சாம்சன் இஸ் ஃபார் பெஸ்ட் விக்கெட் கீப்பிங் தேன் இஷன் கிஷன். பட் லெட்ஸ் see அவங்க வந்து எப்படி ஆட போறாங்க அப்படின்னு. என்னோட டாப் ஆர்டர் அதே மாதிரி தான். ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் இஷன் கிஷன் வந்து நல்ல ப்ராமிசிங்கா காமிச்சிருக்காரு லாஸ்ட் ஃபியூ ஓவர்ஸ் லைக் லாஸ்ட் ஃபியூ கேம்ஸ்ல கம்பேர்ட் டு சஞ்சு சாம்சன். சஞ்சு சாம்சன் வந்து நிறைய கேம் we have given him a chance, பட் ஆனா அவர் வந்து பெர்ஃபார்ம் வந்து அந்த அளவுக்கு ஸ்கோர் போர்ட்ல காமிக்கல. ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் தட் ஒன் ரீசன் ஐ எம் கோயிங் வித் த சேம் இஷன் கிஷன் அண்ட் அபிஷேக் சர்மா. அண்ட் நம்பர் 3 வந்து திலக் வர்மா ஆப்வியஸ்லி. பட் ஸ்டில் ஐ டோன்ட் ஹேவ் அ ஹோப் ஃபார் திலக் வர்மா அண்ட் அபிஷேக் சர்மா. எப்படி இருந்தாலும் லைக் அந்த அளவுக்கு ஐ டோன்ட் ஃபீல் லைக் அந்த மேட்ச் எடுத்துட்டு போற அளவுக்கு இந்த டாப் ஆர்டர் இருக்குமான்னு கேட்டா ஐ வில் சே டெஃபினெட்லி நோ. ஆஸ் பிரணவ் சொன்ன மாதிரி ஐ டூ ஃபீல் லைக் விக்கெட் கீப்பிங் வந்து சஞ்சு சாம்சன் இஸ் ஃபார் பெட்டர் தேன் இஷன் கிஷன். பட் ஆனால் பார்க்கலாம் ஹவு இந்த 4 கேம்ஸ் எப்படி ஆடுறாங்க. தென் வி வில் சி யார் எந்த பிளேஸ்ல வர போறாங்க அப்படிங்கிறது. யூ டூ டெல் யுவர் ஓப்பன் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் யார் பெஸ்ட் கீப்பர். சஞ்சு சாம்சன் பிளேயிங் 11ல இருக்கணுமா? பிகாஸ் இந்த ஓடிஐ லைக் கரண்ட்லி யூஎஸ்ஏ மேட்ச் கூட ஹி வாஸ் நாட் இன் தி பிளேயிங் 11. உங்க பிளேயிங் 11 யார் இருப்பாங்க? நம்ம டாப் 3 யார்? திலக் வர்மாவா, இஷன் கிஷன் வர்சஸ் சஞ்சு சாம்சன்? Who will you choose? Do tell us in your comments. Thanks for watching Namma with Cricket. Let's grow together, evolve together. Let's speak the cricket the honest way. Thank you so much.